அந்த நன்மையான காரியங்கள்ல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சுக்குங்க. அதே போன்று இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். இந்த குணம் இருக்குது, இது உள்ளம் சார்ந்த விஷயம். யாருடைய உள்ளத்துல நல்ல எண்ணங்கள், யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வினுடைய அந்த இறையச்சம் இருக்குதோ, யாருடைய உள்ளம் சரியானதாக இருக்குதோ, யாருடைய உள்ளத்துல பாவங்களை விட்டு யாருடைய உள்ளம் பாதுகாப்பு பெற்றிருக்குதோ, அவங்கனாலதான் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியும். ஒரு நல்ல காரியம் ஒண்ணு நடக்குது, ஒரு நன்மையான காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நன்மையான அந்த நற்காரியங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது ஆக சிறந்த செயலாக இந்த ஹதீஸிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் ஒருவருக்கொருவர் இறையச்சத்தில் உதவி செய்து கொள்ளுங்கள். எப்படி பொருளாதாரத்துல உதவி செய்து கொள்றோமோ, பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுன்னு சொன்னா எப்படி ஒருவர் இன்னொருத்தருக்கு கொடுத்து உதவி செய்து கொள்கிறோமோ, அதே போன்று இறையச்சத்தினுடைய விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய உறவுகளிடத்துல, நம்முடைய உடன் பிறந்தவர்களிடத்துல, கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல, பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்துல இறையச்சத்தினுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவக்கூடியவராக இருக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வினுடைய பயத்தை பற்றியும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலையும் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, ஒருவன் தன் சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடிய காலம் எல்லாம், ஒருவர் தன் சகோதரருக்கு ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், அவர் உதவி செய்யக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நாம சாதாரணமாக நம்ம கூட இருக்கிறவங்க அல்லது நம்முடைய உறவுக்காரர்கள், நமக்கு தெரிந்தவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யறோம். அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது உணவு ரீதியாக இருக்கலாம், அல்லது அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உடல் ரீதியான உழைப்பாக இருக்கலாம். இப்படி எந்த உதவியை செஞ்சாலும் ஒருவன் தன் சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த காலம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவியை இவர் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருக்கிறான் என்பதாக சொல்றாங்க. ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவிக்கு பகரமாக அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப என்ன, இவருக்கு ஏதாவது ஒரு தேவை வரும்போது, நெருக்கடி வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சிரமங்கள் வரும்பொழுது இவர் ஒரு சகோதரனுக்கு உதவி அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் இவருக்கு உதவி செய்வான். அப்ப அல்லாஹ்வினுடைய உதவி எனக்கு வேணும் என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய போன்ற